இப்படிதான் பூமாரி எங்கள் ஆச்சி ஒருக்கா அப்படி செத்து போச்சா. அப்போவும் ராத்திரி எனக்கு தண்ணி குண்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேரை சொல்லி எனக்கு கூப்பிடுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து யார் செத்து போனாலும் நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேனே. எனக்கு இப்போ பயமாக தான் இருக்குது. உள்ளே போயிருவோம்மா பூமாரி பேசாட்டிக்கு? ஆமாப்பா சந்தியா, எனக்கும் பயமா தான் இருக்கு. நானே உங்ககிட்ட கேட்கலாமான்னு பார்த்தேன். ஏன்னா ஊருக்குள்ள இப்போ இளவு விழுந்திருக்குன்னா அப்படியே பியாயெல்லாம் வாசம் பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்குமா. ஏன்னா அவியில கொண்டு போகும்போது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குமா பியாயி. அதனால நம்மளையும் பியாய் பிடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிடும். நம்ம பேசாட்டிக்கு உள்ள போயிருவோம். நீ சொல்றத பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கு சந்தியா. சீக்கிரம் உள்ளோடியா போயிருவோம். என்ன சந்தியா பூமாரி எப்போ நான் ஏன் இப்படி ஓடி வரா தலை தெரிக்க? ஆமா என்னாச்சு சோனி, இப்படி மூச்சு வாங்க ஓடியாரா? என்ன சோனி, நாயகி உன்னைய துரத்துச்சா என்ன? போவே நாயே. இப்போ நான் அங்கே போனேன்ல, அங்கே அங்கே உமாக்கா மாமியார்ல அப்படி பியாயா எந்திரிச்சு வந்து அப்படி நிற்காத பயந்து அவ்வளோர தெரிச்சு ஓடியாவே. அதான் நானும் ஓடியாரேன். எம்மா 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 அப்ப பியாயா மாறிட்டாவளா? எவ பூமாரி, அவ சும்மா பியாய் கதை விட்டுக்கிட்டு இருப்பா, அவளெல்லாம் நம்பாதட. இப்ப சந்தியா எருமை மாடு, நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். வேணா அம்மிட்ட வேணா கேட்டு பாரு. சரி அம்மா வரட்டும், நான் கேட்கேன். கேளு அம்மா கிட்ட நல்லா கேளு, அவளே சொல்லுவான். இப்போ அந்த முட்டை கிழவி இருக்குல்ல, அது மயக்கடிச்சு விழுந்துட்டு பார்த்துட்டு அம்மா அதை தான் தண்ணி தெளிச்சு போட்டு எழுப்பிட்டு இடந்தா. நாங்களும் அடி வந்துட்டோம். சரி சோனி வா, முத நீ தண்ணி குடி. அச்சே அச்சே, உன்னைய கையை காலை பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் போட்டாச்சு. தூங்கு, எல்லாம் சரியாயிரும். அம்மா பட்டியே கொஞ்ச நேரம் தூங்குங்க, எல்லாம் சரியாயிரும். எல்லாரும் இன்னும் போட்டுட்டு போறீங்களோ? வேற உங்க கூட இங்கேயேவா இருக்க முடியும்? வேற நாங்களும் பிள்ளைகள போய் பார்க்காண்டாமா? நாங்க போறோம். ஏழா லட்சுமி, எனக்கு பயமா இருக்குதுல. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இங்கே இருங்களா? ஐயே, எதுக்கு இப்படி பயந்துகிட்டு கிடைக்கியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உமா மாமியாரும் நல்லா தான் இருக்கு. அது கடந்து தூங்கிட்டு இடந்துருக்குது. நம்மளுவதான் தெரியாம அது செத்து போச்சுன்னு முடிவு பண்ணி மாலையை போட்டுட்டோம். அவியில மாலையோட எந்திரிச்சு வந்து நிற்கதை பார்த்து ஆளு மயங்கி விழுந்து போச்சு. இப்போ ஆளு பயந்துக்கிட்டே கிடக்கு போல இருக்கே. உமா மாமியாருக்கு பதிலாக இது பொட்டுன்னு போயிரும் போல இருக்கு அன்னைக்கு ராத்திரியே. ஆமாட்டி பெரிய பொண்ணு, வாய் வேற ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. எனக்கு என்னமோ நாளைக்கு காலையில் வரைக்கும் கூட இது தாங்குவோமான்னு தெரியல, டவுட்டு தான். ஏன் சும்மா இருங்களா? ஐயே என் ஜீவன் பாப்புதே, எவ்வளவு கொஞ்ச நேரம் என் கூட இருங்களா? எம்மை வந்து என்னைய கூப்பிட்டுட்டு போறானே, எம்மை என் கண்ணுக்கு தெரியானே. அந்த வாரம் 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 எருமை மாட்டில் வாரம். அச்சே, எருமை மாட்டில் வந்தான்னு வைங்க, பால் கீழே கறக்கிற எருமை மாடாக இருந்தால் பிடிச்சி வைங்க, ஒரு 10 லிட்டர் பாலை கறந்துட்டு விடுவோம். அதான் இது நல்ல ஐடியாவா இருக்க பெரிய பொண்ணு. எல்லாம் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா? என்னத்தையாவது பேசிட்டு அடப்பாடுவே, அதுவே பயந்து போய் கிடக்குது கிளவி. ராத்திரி வேற எவனோ ஓட்டை பிடிச்சிக்கிட்டு இறங்கியான், கோழியை வேற திருடியான். பயமா இருக்கு, எவனாவது கழுத்து கழுத்து அறுத்த போட்டுட்டு போயிடுவானோன்னு. எல்லாம் நீங்களும் இன்னைக்கு ராத்திரி என் கூட தங்குங்களா? ஆச்சே பயப்படாதீங்க, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு ராத்திரி இங்கே அனுப்பி விடுங்க. மொத்தத்தில் அவர் படுத்துக்கிடுவாரு காவலுக்கு, நீங்க பயப்படாம தூங்குங்க. உன் வீட்டுக்காரன் வந்தால் காவலுக்கு துணையாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்களா இருக்க மாதிரி இருக்காது பற்றியா கலகலன்னு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்புக்கும் சரியா. அதாலா சொல்லியே, அவர் வேணா பிள்ளைகளை பார்த்துட்டு அங்கே கிடக்கட்டும், நீங்களும் வாங்கலாங்க. எட்டி பெரிய பொண்ணு, கிளவி சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. நல்லா நிலா வெளிச்சத்தில் நல்லா முத்தத்தில் கிடந்து தூங்கலாம், சூப்பராக இருக்கும். எல்லாரும் ஒன்றா படுத்துருக்கிறது இதான் சாக்கு. சரின்னு சொல்லு, லட்சுமி அக்காவை ஒத்துக்க வை. நம்மளும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்கே வந்து கடந்துக்கிடுவோம். ஆமாம் இழிச்ச வச்சு, நீ சொல்கிறதா நல்லா தான் இருக்குது. லட்சு சரின்னு சொல்லுங்க, நாளைக்கு சாவ போகிற கிளவி ஆசைப்பட்டு கேட்குது, சரின்னு சொல்லுங்களா? எல்லாம் எங்கள் வீட்டுக்காரி என்ன சொல்லுவாரா தெரியலையே. ஆமாம், தண்டபாணி அண்ணனுக்கு என்னமோ பயப்படிய மாதிரி தான் எங்கேயே. சரி லட்சுமி அக்கா, சரி அப்போ இன்னைக்கு ராத்திரி வந்து எல்லாரும் இங்கே படுப்போம். வேற இவ்வளோ பயப்படுதே, வேற நம்ம எப்படி விட்டுட்டு போவது? வேற நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நமக்கு தான் வேற வருத்தமாக இருக்கும். சரி சரசு, அப்போ இங்கே ராத்திரி வந்து தங்குவோம். சரி ஆச்சே, நாங்கள் ராத்திரி இங்கே வாரோம். நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு படுத்துருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர்லாம் சொல்லிட்டு ராத்திரிக்கா வாரோம். சரி லட்சுமி, எல்லாம் வாங்க போவோம். பாத்தியாலே உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிட்டு நடந்திருந்தேன்னு வை, சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிருப்பா. ஆமாம், நான் தானே பாடையை தூக்கிட்டு சுடுகாடு வரைக்கும் போப்புறேன். நான் கொண்டு போய் இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அம்மா வாய் மூடு, சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காத எங்க அம்மாவை. எதிர்த்து பேசுறேனா? உங்க அம்மைக்கு இன்னும் மாலையை கலத்த மனசு வரல பாருங்க. இன்னமும் இப்பதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து 10வது பாஸ் ஆகி உட்கார்ந்துருக்க மாதிரி பேட்டி கொடுக்க உட்கார்ந்துருக்குது கிளவி. நானா எதிர்த்து பேசியேன்? உங்க அம்மையை பாருங்க, இன்னும் உங்க அம்மைக்கு அந்த மாலையை கலத்த மனசு வரல. இன்னமும் இப்பதான் 10வது பரீட்சை எழுதி பாஸ் ஆகின மாதிரியும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு மாலையை போட்டுட்டு பேட்டி எடுக்க ரெடியா உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்குது கிளவி. உமா வாய் மூடுன்னு சொல்லிட்டேன். வாயை மூடிக்கிட்டேங்க, மூடிக்கிட்டேன். அம்மா அவ கிடக்கா லூசு, நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாதம்மா.
நான் என்னத்தையா வருத்தப்படியது? இப்படி ஒரு பைத்தியக்காரியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்னு நான் தான் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிடணும். இந்த தொப்பி மண்டையின கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் செருப்பு கலத்தி என்னைய நானே அடிச்சுக்கிடணும். உமா இப்ப எதுவும் சொன்னியோ? இல்ல பைத்தியக்காரி வாயை திறந்து எதுனா பேசலா? லூசாங்க நீங்க. வாயை திறந்தா வாயை திறக்காத வாயை மூடுங்கிறிய. வேற வாயை மூடி இருந்தாலும் எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிய. லூசா நீங்க. இல்ல புருஷனை இப்படியெல்லாம் எதிர்த்து பேசியது? நாங்களாம் அந்த காலத்துல எங்களோ புருஷனை முன்னாடி நிற்க மாட்டோம். அப்படியே பயந்து கிடு 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 கிடுன்னு நடுங்குவோம். நீங்க தானே? நம்பிட்டோம். செத்து போன என் மாமனார்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட நீங்க நடுங்குனீங்களா இல்ல அவரு உங்ககிட்ட நடுங்கி ஒண்ணுக்கு போனாரான்னு. உமா எதிர்த்து பேசாதன்னு சொன்னா புரியாதா உனக்கு? நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டுங்கன்னு இருங்க. நான் போய் காப்பி போட போறேன். எனக்கு காப்பி குடிக்கணும் போல இருக்கு. நான் வேற சாவு வீடுன்னதும் பத்திராளியை காட்ட நிறைய பாலுக்கு சொல்லிட்டேன். அவிய வீட்டில் அந்த அண்ணன் வேற கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவ்வளவு பாலம் வீட்டில் கிடக்குது. இந்த பாலெல்லாம் இனிமேல் காப்பி போட்டு நான் ஒருத்தியே என்னென்னு குடிப்பேன். அவ்வளோ இருக்கும் ஊற்றி தாரேன், குடிச்சிட்டு இருந்தாலும் சாவுங்க. எல்லாம் உமா எனக்கு புரு காப்பி போடலாம். கிழவிக்கு புரு காப்பி ஒன்று தான் கேடு. ஏம்மா நீ இப்படி அல்பாயுஸ்லேயே போயிட்டியம்மா. அது யாரு? என்னே அம்மா இப்படி போயிட்டாளனே. அம்மை எங்கன்னே? தேவி அழாத, ஒண்ணும் இல்ல. அங்க பாரு அம்மா நல்லா தான் இருக்கா. என்னன்னே சொல்ற? எம்மா நீ என்ன சாவலியா? நீ செத்துட்டேன்னு சொன்னவன்ல நாங்கள் அடிச்சு பரண்டு ஓடியிருந்தோம். நீ என்ன அங்கே குத்துக்கட்டு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா மாலையை போட்டுக்கிட்டு? என்னடா தேவி, அம்மா செத்து போயிட்டேன்னு சொன்னாலும் அழுதுகிட்டு வந்தவா உயிரோட இருக்கேன்னா குத்துக்கல்லு கணக்கா இருக்காங்க. ஏம்மா அப்படி இல்லை, நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாவளா ஏன் எதுக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆமையா ஆச்சி நல்லா இருக்கேன் பாரு. இல்லை வாயை மூடல குரங்கு. எம்மா நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கிடாதீம்மா. அந்த பை லூசு பைய உள்ளாது, சும்மா தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வேற ஏதோ பேசிட்டு வந்ததை இது தப்பா புரிஞ்சுக்கிட்டுமோ. பச்சை பிள்ளை போய் சொல்லாதுலா. நீங்கள் போய் பேசினதை அது கேட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லுது. சரிம்மா விடு, என்னைக்குனாலும் அது எனக்கு தானே. அவ்வளோ நான் எப்போ சாவேன்னு தான் காத்து கிடக்கிய. என்னமோ இப்படி பேசியா? என்ன தேவி பேகும் கையுமா வந்திருக்கா? அது ஒன்றும் இல்லை நீ. எப்படியும் காரியெல்லாம் முடிஞ்சு 16 கழிச்சு போகலாமே நினச்சி நான் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். பார்த்தா இப்போ இப்படி கதையா இருக்கு. ஓஹோ, சாவுக்கு வரும்போதே துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கா. ஆமா நீ அண்ணன் வீடு தானே, ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு பொறுமையாக போகலாமே நினச்சிக்கிட்டு வந்தேன். ஓ 2-3 வாரம். உமா போ காப்பி போடிய நல்லா. இந்த என் மொவா மருமவன் பேர எல்லாரும் வந்திருக்காவில், எல்லாருக்கும் சேர்த்து காப்பியை போடு சீக்கிரம். இனிமே இவளுக்கும் சேர்த்து வடிச்சு போட்டுடுமா? மாப்பிள்ள வாங்க. ஏமோ அந்த மாலையை முத கலத்துமோ. இனிமே உண்மையாவே போனதுக்கு மாலையை போட்டு உட்கார வச்ச மாதிரி தான் இருக்கா. நீ என்னலா இப்படி சொல்லிட்டா? எல்லாம் தேவி 2-3 வாரத்துக்கு இங்கேயே தங்க போறா. வேற பிள்ளை படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா பிள்ளை? ஏமா சும்மா இருமா நீ வேற. அவன் என்ன பெரிய படிப்பா படிக்கான்? யூகேஜி தானே படிக்கான். ஒரு 2-3 வாரம் லீவு போட்டா ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் இருந்தாலும் ஏமா சும்மா இரு. காய் விலைலாம் என்ன விலை விற்கிது? இதுவளுக்கு வீட்டில் காய்கறியெல்லாம் வாங்கி குழம்பு வச்சு ஆக்கி போட முடியல. ஒரு மாதத்துக்கு அண்ணன் வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன். இங்கே இருந்து டேரா போட்டுட்டு ஏதாவது தேரணுமா பார்த்து எடுத்துக்கிட்டு போனோம். சும்மா இரு. தக்காளி வெங்காயம் அவ்வளவு விற்க விலை என்ன தெரியுமா? அரிசி பருப்புன்னு வாங்க அவ்வளோ ஒரு பொருளும். 1 மாதத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். நீ அமைதியாக இரு. எதுவும் போன நீ சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் அன்னிகாரி லேசுப்பட்டவா இல்லையே. அதான் நீ இருக்கலம்மா, வேற என்ன கவலை எனக்கு. இல்லை டேவிட்டு போ, உங்கள் அத்தைக்கிட்ட ஏதாவது பண்டை இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடு ஓடு. சரிம்மா, நான் போய் அத்தைக்கிட்ட அம்மா சொன்னாவே ஏதாவது பண்டம் தருவியலான்னு போய் கேட்கேன். சரியான கூமுட்டை பிள்ளையா பெற்று வச்சிருக்கேன். சரி வா பையடு, ரூமுக்கு போவோம். ஊருக்குள்ள சாவுன்னா நமக்கு அதுக்கப்புறம் ராத்திரி வெளியே போகவே பயமா இருக்கும் பத்தியா? ஒண்ணுக்கு இருக்க போனா கூட பயந்தா அதுக்கப்புறம் எம்மாடி. ஆமா பூமாரி, இதுக்கு முன்னாடி அப்படிதான் அவன் பக்கத்து வீட்டு தாத்தா ஒருத்தர் முன்னாடி செத்து போயிட்டாரு பத்தியா? அப்போ எங்க அம்மையை கூட்டுக்கிட்டு தான் நாங்களாம் ஒண்ணுக்கு எந்திரிச்சு போவோம். எங்க அம்மையே ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்குள்ளே போனாலும் போங்க என்னையெல்லாம் எழுப்பிட்டே இருக்காதீங்க அப்படின்னு ஒரு நாள் திட்டி விட்டுட்டாங்க தெரியுமா? எங்க சோனியை நான் சந்தியாவை நானும் மாத்தி எழுப்பிட்டு இருந்தோமா, அதில் கடுப்பாயிட்டாவ. ஆமா 1 மாசத்துக்கு நாங்க அப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு நடந்தோம் எங்க அம்மையே. எம்மா எனக்கு இப்ப நினைச்சாலே பயமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி எப்படி வீட்டுக்கு போறேன்னா தெரியல. பயப்படாத பூமாரி, உங்க அம்மா எப்படியும் தேடி வருவாள்ல, அப்ப அவிய கூட போயிரு. ஆமா அப்படிதான் பண்ணணும், தனியாலாம் போய்கிட முடியேன்ப்பா. பூமாரி வேணா சதீஷை ஃபோன் பண்ணி வர சொல்லு. யார் அவனா? அவன் பயந்து அப்படியே பீச்சு பாத்ரூம்ல போய் கிடப்பான். நம்ம எப்படி ஜாலியாக அங்கே பேசி சிரிச்சுட்டு அடக்கும். இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் இப்பெல்லாம் வரையே மாட்டேங்க அம்மா வீட்டு பக்கம். ஆமா பச்சுவோனி, அவ சடங்கானப்புறத்துல இருந்து தான் வெளியே வர மாட்டேங்க, ரொம்ப பண்றா. ஆமா நானும் நோட் பண்ணனே. நானும் வரேன். அவனுக்கு என்ன?
எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா விட மாட்டேங்க எங்க அம்மா விட மாட்டேங்கன்னு தான் சொல்லியால தவிர்த்து வரவே மாட்டேங்க. இன்னைக்கு மட்டும் அவ வந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயம்னா ஆளு வெளியே கால் எடுத்து வச்சிருக்காது. சின்ன பொண்ணு அம்மாலாம் அங்கதான் நின்னாவே. அவளுக்கு ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அப்ப இன்னும் 1 மாசத்துக்கு வெளியே வர முடியல. என் பிள்ளைகளோட அங்கனதான் இருக்கீங்களாக்கும். ஐ அம்மா வந்துட்டா. பூமாரி இங்கதான் இருக்காளோ? ஆமா பெரியம்மா. பூமாரி எப்ப இங்க வந்தா? உமாக்கா மாமியார் செத்து போயிட்டாவன்னு சொல்லி எல்லாரும் ஓடுனாவளா, அத பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். இல்ல பெரிய பொண்ணு உன் டிக்கியை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணு. இப்போ போதுமா சரசுக்கு? இப்ப போதும். எம்மா உமாக்கா மாமியாருக்கு என்னாச்சு? சோனி என்னமோ பதறி அடிச்சுக்கிட்டு தலைதறிக்க ஓடி இருந்தா. அவ என்னமோ பியாய எந்திரிச்சு நிக்காவன்னு. ஐயே உமா மாமியார் ஒன்றும் சாவல, உயிரோட தான் இருக்கு. அப்புறம் ஏம்மா கொண்டு போய் மாலையை போட்டியே? இந்த பெரிய பொண்ணு தான் ஆள் அவுட்டுன்னா அந்த தான் போய் மாலையை வாங்கி போட்டேன். லெச்சு, நான் பார்க்கும்போது வாயில நுர தள்ளி கிடந்துச்சு. அவ்வளோ சத்தம் போட்டு எழுப்பியோ எலும்புலன்னா வேற என்ன நினைக்கிறது? ஆள் அவுட்டுன்னு தான் நினைக்க முடியும். நீங்கள் தான் சொன்னீங்க பால் டைல் வாங்கிட்டு போச்சு, பால் டைல் குடிச்சிட்டு படுத்து கிடக்குன்னு. அப்போது ஆள் கன்ஃபார்மாகவே போயிட்டுன்னு நினச்சேன். அப்போ உங்கள் மேலே தான் தப்பு. அட என்னடா பொசுக்குன்னு என் மேலே பழிய தூக்கி போடுறியே? உமா தானே சொன்னா மாமியா கிட்ட காலையில் தக்காளிக்கு என்னமோ சண்டை போட்டு தக்காளி சட்னிக்குன்னு. அப்போ அதனால தான் ஒருவேளை அதை குடிச்சிட்டு கிடக்குமோன்னு நினச்சேன். எந்திக்க வேற இல்லைன்னா அதான் அப்படி நினச்சேன். சரி விடுங்க லட்சு, நீங்கள் நினச்சதுக்கும் நான் நினச்சதுக்கும் சரியாக போச்சு, விடுங்க. அப்ப ஆளுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி மாலையை போட்டு ஆளை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போக பார்த்திருக்கியே. ஆமா பூமாரி, என்ன கொஞ்ச நேரத்துக்கு கிளவி அந்தால கண்ணை முடிச்சு கடந்திருந்தேன்னு வையே, அவ்வளோரும் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் வெட்டியா வச்சு எரிச்சிருப்பான். ஏமா அதெல்லாம் சரி, அந்த முட்டை கிளவி வேற மல்லாக்க படுத்து கிடந்து அதுக்கு என்னாச்சு? அவ்வளோரும் தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு கிடந்தியல, அது இருக்கா போச்சா? சோனி அது உயிரோட தான் இருக்குது. அதை கொண்டு போய் கையை காலை பிடிச்சி இப்போ தான் கொண்டு வீட்டில் போட்டுட்டு வந்திருக்கோம். ஐயா ஆமா, அது வேற ராத்திரி தங்குறதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு வேற புலம்பிட்டு கிடக்கு. என்ன இந்த தண்டை பண்ணிட்டு கேட்டுட்டு போறதுன்னு தெரியலையே. இவர் ஒரு கிணறு தான் அனுப்புவாரு, ஒரு கிணறு தான் இங்க கடை, அது சும்மா பணாத்திட்டு அடக்கொண்டு நம்மளெல்லாம் திட்டுவாரு. என்ன பண்ணன்னு தெரியலையே. ஆமாக்கோ, நானும் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்கள் 2 பேருமாவது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் கேட்கணும், எங்கள் மாமியார்ட்டையும் கேட்கணும். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இம்மா எல்லாருமே அங்கே படுக்க போறியே? ஆமால சந்தியா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு அணக்கலாம படுத்து தூங்குங்க. நாங்கள் போய் அங்கே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் விடியாலும் எந்திரிச்சு ஓடி வந்துடுறோம். இம்மா நாங்களும் வரமோ? சும்மா இருங்க, உங்க அப்பங்கிட்ட நானே என்னன்னு கேட்கன்னு இருக்கேன். இதுல இவ்வளோ வேற கூட்டிட்டு போகணுமா? நாங்கள் வாங்கின முத்தத்துல நல்லா கிடப்போம் நில வெளிச்சத்துல. எம்மையம்மா அதாமோ வாரம்னு சொல்றோம், நல்லா அழகா இருக்குமோ நில வெளிச்சத்துல படுக்க. ஏன்னா முத்தத்தில் அங்கே கொசு கடிக்கலாம். பொம்பளை பிள்ளைல ராத்திரி அப்படி நில வெளிச்சத்தில் வெட்ட வெளிச்சத்தில் போட்டுட்டு கிடக்கப்படாது. நீங்களே வீட்டுக்குள்ளே கடங்க. அந்த கிளவி வேற நடுராத்திரில என்னமோ திருட என் கோழியை திருட வரான், அவன் வரான் இவன் வராங்க. அது வேற பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைலாம் அங்கே வச்சுக்கிட்டு படுக்க இயலாது. வீட்டுக்குள்ளே கடங்களா கதவை போட்டுட்டு இங்கே தூங்குங்க நிம்மதியா. ஏமா அதான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா? வேற என்ன, உங்களை தாண்டி எங்களை யாராவது தொட முடியுமா சொல்லு? இல்லை சொன்னா கேளுங்களா? லட்சு, பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்படுதுல, நம்மளே மாதிரி தானே இருக்கும். அதுகளும் எனக்கெல்லாம் நில வெளிச்சத்தில் படுக்க ரொம்ப பிடிக்கும். யாராவது துணைக்கு வரமுண்டவளான்னு இருப்போம். ஏதாவது இவ்வளோ பேர் இருக்கோம்ல, பிள்ளைலாம் வந்து படுத்தா படுத்துட்டு போட்டோம், விடுங்க. எனக்கு தெரியாது. அப்பனா நீங்களும் தான் உங்கள் அப்பங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். சரிம்மா, நாங்களும் கேட்கோம். என்னம்மா பண்ணுங்க. பெரிய புண்ணத்தை நைட்டு சாப்பாடெல்லாம் அங்கே தூக்கிட்டு போயிடலாம். நிலாச்சோறு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே படுத்து தூங்கிடுவோம். இதுவும் நல்ல ஐடியா தான் சந்தியா. நிலாச்சோறு சாப்பிட போகிறோம்.